முடியாதபடிக்கு அந்த ஆத்துமா சரீரம் ஒன்றாக உயிர்த்தல்ல இணைக்கப்பட்டு, ஏன் இந்த சரீர ஆத்மாவோடு தானே நீ பாவம் செஞ்சு கடவுளுக்கு மீறின, இப்போ அந்த சரீர ஆத்மாவோடு தான் நித்திய கோபாக்கினையா நீ அனுபவிக்கணும். என்ன மாதிரி இருக்கும் மரணமே சில நேரத்தில் நம்மளால் சந்திக்க முடியலையே இயேசு இல்லாமல். அந்த உயிர்த்தெழுதலை எப்படிங்க சந்திப்போம்? என்ன கோரம்! இதை விட ஹாரர் மூவி வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் தவிர்த்துக்கலாமே. பவுல் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்களேன், அவிசுவாசியாக இருந்தால் இயேசு கிட்ட வர்றது. எங்கள் அங்கிளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன நிலையில் எவ்வளோ பாவம் செஞ்சு வயசான நிலையில் நீங்கள் இருந்த போதும் இயேசுவை காண்டி நம்பி அவர் செஞ்ச பணியில் உங்கள் நம்பிக்கை வைங்க. அதாங்க சுவிசேஷம். அவருடைய நீதியை நம்பி, ஆண்டவரே இயேசுவே உம்மை நம்புகிறேன், நீ தேவகுமாரன் நம்புகிற, உங்களுடைய பலி என் பாவத்துக்காக நீங்கள் மறித்து என் பாவத்துக்கு பாடுபட்டு மறிச்சிங்கன்னு உங்கள் பணியை நான் நம்புகிறேன், எனக்கு என் இதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்க.